இப்போ நம்ம மெனு செக்ஷன் பார்க்கலாம். index.html போயிட்டு இதுல செக்ஷனை பார்த்தது மெனு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெனு செக்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். செக்ஷன் டேக், கிளாஸ் நேம், மெனு, ஐடி, மெனு. யோசிக்கலாம், ஐடி தான் வந்துட்டு நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகலையா, அப்படியே ஐடி ஆட் பண்றீங்கன்னு. அது எதுக்குன்றதை நான் கடைசியா சொல்றேன். இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு h1 டேக், அண்ட் இங்கே நான் மேலே யூஸ் பண்ண மாதிரி அதே கிளாஸ் நேம் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதுலயும் ஒரு ஸ்பேன் டேக். இதுல என்ன அவர் அப்படின்றத ஸ்பேன் டேக்ல கொடுத்துட்டு அதுக்கு வெளியே மெனு அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் மெனுல அவர் அப்படின்றது கேபிட்டல்ல இந்த மாதிரி வந்து கலர் மாதிரி. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதுல ஒரு div கிளாஸ் நேம் பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு, அண்ட் இதுல இன்னொரு div வித் கிளாஸ் நேம் பாக்ஸ், அண்ட் இதுல ஒரு இமேஜ் டேக். இதுல என்னன்னா வந்து இமேஜஸ் ஸ்லாஷ் மெனு 1.png அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மெனு 1 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் s3 டேக்ல என்ன அப்படின்னா tasty and healthy அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அடுத்த இதுல div tag with class name price and price ஆட் பண்ண போறேன். ஸோ எப்படி மேலே கார்ட் கண்டெய்னர்ஸ்க்கு ப்ரைஸ் ஆட் பண்ணோம் அதே மாதிரி ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். பட் இதில் என்ன அப்படின்னா வந்து லைக் இதில் இன்னொரு இது ஆட் பண்ணுறேன். எப்படின்னா இந்த ப்ரைஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு இன்னொரு ஸ்பேன் டேக் கொடுத்து இதில் என்னன்னா இதோட அதிகமான ப்ரைஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் இது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இது அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ஸோ அந்த ரெண்டு ப்ரைஸையும் வந்துட்டு நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு சேம் ஹேஷ்டேக் கிளாஸ் நேம் btn, இதில் என்ன ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இது இட்ஸ் டன். அண்ட் ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இன்னும் வந்துட்டு 4-5 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு டேட்டா கிளாஸ் நேம் பாக்ஸ், இதில் என்ன பண்ணா வந்து இமேஜஸ் ஸ்லாஷ் மெனு 2.png மெனு 2 then s3. என்ன அப்படின்னா pretty much இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே தான், ஜஸ்ட் இமேஜஸ் மட்டும் என்ன அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த டிவே என்ன அப்படின்னா நான் இதில் இருக்க மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு div with class name box, hashtag sourceல வந்து images slash menu 3.png menu 3 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் இதுல இருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக் வெப்சைட்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இன்னும் நிறைய ப்ரைஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காவே வச்சுக்க ட்ரை பண்றேன். இதுக்கு அடுத்தது இன்னொரு div with class name box, இதுல என்ன அப்படின்னா வந்து இந்த இமேஜ் டேக் and then images slash menu 4.png, இதுல வந்து menu 4 கொடுத்துறேன். and then இதுலயே வந்துட்டு அந்த மொத்த இதை அப்படியே எடுத்து இங்க கொடுத்துடலாம். 4 boxes இருக்குது. இன்னொரு div with class name box, image tag, and then இங்க வந்து images slash menu 5 அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன அந்த இது எல்லாத்தையும் அப்படி எடுத்து ஆட் பண்ணிடுறேன். அந்த இன்னொரு div class name box, இதுலயும் ஒரு image tag images slash menu 6.png,
இதில் 6 அப்படின்னு சொல்லிட்டு S3 அண்ட் ஆங்கர் டேக் அதெல்லாத்தையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தேவையான 6 ஐட்டம்ஸும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுக்கு நான் வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். பிகாஸ் எதுக்காகனா இப்போ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபைன், பட் பார்த்தீங்கன்னா தெரியும் இட் டசன்ட் லுக் லைக் எனி திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த ஸ்டைல் எல்லாமே வச்சு, இங்கே எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து நான் இங்கே போயிட்டு சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே போயிட்டு மெனு அப்படின்றதுல இருக்கிற பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வில் தான் எல்லா பாக்ஸஸும் இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிரிட்டை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிரிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது சும்மா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. பட் ஒரு கிரிட் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோல எத்தனை கிரிட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அக்யூரேட்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு ரோல நமக்கு வந்து எவ்வளோ வித்தில் வந்து அந்த கிரிட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 1FR 1FR 1FRன்னு சொன்னால் ஒவ்வொரு ரோலையும் 3 காலம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வரும். ஸோ இதே இப்போ 2 வாட்டி 1FRன்றது ஃப்ராக்ஷனல் யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு 256 பிக்சல்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எனக்கு இந்த மாதிரி கிரிட்ஸ் எல்லாமே இதாகும். ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்றது கொடுத்து இதில் எத்தனை வாட்டி அது ரிப்பீட் ஆகணும் அப்படின்றதுக்கு இங்கே நான் டேட்டா என்ன பண்ணுறேன் ஆட்டோ ஃபிட் ஆகும். அண்ட் இதில் என்ன மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எது மினிமமா இருக்குதோ அந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ண சொல்றேன் மின்மேக்ஸ்ல. இதில் என்ன அப்படின்னா 30 rem ஆர் 1FR எது பெஸ்ட்டோ அதை எடுத்து யூஸ் பண்ண சொல்றேன் ஆட்டோ ஃபிட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி அந்த ஆட்டோ ஃபிட் எனக்கு என்ன பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த கிரிட்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஃபிட் பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனை கிடையாது, கரெக்டாக எவ்வளோ வைக்கணும் அப்படின்ற அந்த இது. ஸோ இதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் கேப் வேணும் அப்படின்றதுக்காக கேப் அப்படின்றது 1.5 rem அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இடையில அந்த 1.5 rem கேப் ஆட் பண்ணும் போத் டாப் அண்ட் பாட்டம்ல. அண்ட் இதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸ் கிளாஸ் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த பாக்ஸ் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற அந்த டிவ்ல இருக்கிற கிளாஸ் நேம் பாக்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். டாட் மெனுல இருக்கிற பாக்ஸ் கண்டெய்னர்ல இருக்கிற பாக்ஸ் பேடிங் சுத்தி 5 rem and then வந்து text align வந்து center and then border நம்ம மேலே கொடுத்துருக்கிற அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நேம் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு என்ன கம்ப்ளீட்டாக அந்த பார்டர் அப்ளை ஆயிரும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய இமேஜை டார்கெட் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணி ஹைட் வந்து 10 rem அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த பாக்ஸ்க்கான அந்த இமேஜுக்கான ஹைட் ஃபிக்ஸ் ஆகிட்டு அண்ட் தென் அகெயின் மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் அண்ட் இதில் இருக்கிற ஹெச்டி டேக் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் ஒயிட் ஃபாண்ட் சைஸ் 2 rem தென் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 1 rem லெஃப்ட் ஹேண்ட் 0 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த இது வந்துட்டு ப்ராப்பராக எனக்கு ஸ்டைல் அண்ட் அலைன்மெண்ட் எல்லாமே கிடச்சிட்டு லாஸ்ட்டாக இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரைஸை வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் அண்ட் இதில் ப்ரைஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதில் ஸ்பேனில் இருக்கிறது பண்ணலாம். கலர் ஒயிட் ஃபாண்ட் சைஸ் 2.5 rem பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 0.5 rem லெஃப்ட் ஹேண்ட் 0. ஸோ அந்த இது கிடச்சிட்டு பட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்துட்டு இந்த ஸ்பேன் டேக்ல இருக்கு சின்னதாக இருக்கு. ஸோ அதனால தான் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்பேனில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் திருப்பி கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்னன்னா வந்து இதே மாதிரி மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் ப்ரைஸில் இருக்கிற ஸ்பேன் டேக் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஃபாண்ட் சைஸ் 1.5 rem. ஸோ 2.5 remலேருந்து 1.5 rem கம்மி பண்ணுறேன். அண்ட் எப்படி அதை ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது அப்படின்னா அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டியில் லைன் த்ரூன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு அண்ட் இங்கேயும் ஃபாண்ட் வெயிட் லைட்டர்னு கொடுத்துறேன் விச் இஸ் தின் 100 வேல்யூ. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தெரியும் எனக்கு அந்த இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நீட்டாக தெரியும். இப்போ எப்படி எனக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கோ அதே மாதிரி எல்லாமே இருக்குது.
லாஸ்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னா வந்து ஹோவர் பண்ணும்போது அதுல அந்த ஸ்டைல்ஸ் அந்த கலரை சேஞ்ச் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்துட்டு ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஒயிட் அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர், பிகாஸ் பேக்ரவுண்ட் ஒயிட்டா மாற்றும் போது டெக்ஸ்ட்டை பிளாக்குக்கு மாற்றினாலும் நம்ம டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். இப்போ நான் ஓவர் பண்றேன், பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு மாறுது, பட் டெக்ஸ்ட் பிளாக்குக்கு மாறல, பாருங்க தெரியுதா? ஸோ இது எதனால அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு இதையும் கரெக்டாக டார்கெட் பண்ணி எஸ்டி டேக் ப்ரைஸ் இப்படி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி நான் அப்படி கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கிறதுனால சும்மா பாக்ஸ் ஓவர் பண்ணும்போது பிளாக்குக்கு மாற்ற சொன்னால் அது மாறாது. ஸோ அதனால் என்ன பண்ணும், நான் திருப்பி அதை டார்கெட் பண்ணும். ஸோ எப்படி டார்கெட் பண்ணுறேன்னா மெனு பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் அண்ட் இதை நான் ஓவர் பண்ணும்போது இங்கே டேரெக்டாக என்னன்னா கிரேட்டர் தன் சிம்பிள் சொல்லி இங்கே ஸ்டார் கொடுக்காதுக்கு அர்த்தம் என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற டைரக்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு கலர் பிளாக்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஓவர் பண்ணும்போது கலர் எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகிருப்பேன், தெரியுதா? ஸோ நம்ம ஸ்பேஸ் விட்டு கொடுக்கறதுக்கும், ஸோ இப்படி நான் வந்து ஸ்பேஸ் விட்டு கொடுக்கறதுக்கும் இதுக்கும், பிகாஸ் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸ்பேஸ் விட்டு கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அப்படி ஸ்பேஸ் விட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாட் தெரியுதா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நடுஸ்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் நேம் வந்துட்டு மெனுன்னு இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் நேம்ல இருக்கு, அதுக்குள்ளதான் பாக்ஸ் கண்டெய்னர் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு என்ன இது ஸ்பேஸ் விட்டு கொடுக்கும்போது ஒர்க் ஆகும். பட் அதே இது இப்படி கிரேட்டர் தான் சிம்பிள் கொடுத்தோம்னா இது டைரக்ட் சைல்டு, அதாவது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டாட் எதுவுமே இல்லை பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இது டைரக்டா அந்த டிவ் டேக் இந்த கிளாஸ் நேம் பாக்ஸுக்கு உள்ள டைரக்டா இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். அதுக்குள்ள ஒரு டேக் இருந்து அதுக்குள்ள இன்னொரு டேகா இருந்துச்சுன்னா அது எதுக்கும் இது அப்ளை ஆகாது அப்படின்றத அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம சைல்ட் செலக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இது எனக்கு பர்ஃபெக்டா இருக்குது அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் பிகாஸ் அவர் மெனு வரைக்கும் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷன் வித் ஆல் தி ஸ்கூல் லுக்கிங் பட்டன்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அதை எப்படி பண்றது அண்ட் அதுக்கான ஸ்டைல்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ.